சார் எங்க இருக்கீங்க? இங்க ஆபீஸ்ல தான். உட்காரலாம் உட்காருங்க. சார் கையை கொடுங்க சார், செம்மையா பண்ணிருக்கீங்க சார். என்னதான் ஒரு டேரக்டரா இருந்தாலும் ஒரு ரைட்டர் எழுதுனது படிக்கும் போது ஒரு நல்ல ப்ளஷர் கிடைக்குது சார். தரமான சம்பவம் காமிச்சிட்டீங்க சார். ஆனா என்ன, உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நீங்க மான்னு போற போகல ஒரு ட்விஸ்ட்டை போட்டு போயிடுறீங்க, அதுக்கு பதில் தெரியாம என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. சரி, நீ ஃபர்ஸ்ட் பார்ட் கதையை சொல்லு, உனக்கு மீதி கதையை நான் சொல்றேன். சார் மொத்தம் 4 ஸ்டோரி சார். காசி, வட்டாரம், விக்ரம், வேலு. காசியும் வட்டாரமும் ஒன்றா இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காசி எப்போ வட்டாரத்துக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சானோ 4 பேரோட ஸ்டோரியுமே மாறிச்சு. 5 வருஷம் கழித்து திருப்பியும் காசி தொழில் பண்ணான். அதுவும் வட்டாரத்தோட தம்பியை மாட்டி விடணும்னு நினச்சான். ஆனால் மாட்டினது வட்டாரத்தோட தம்பி இல்லை, வேலு. ஒன்றுமே தெரியாத, வாய் பேச முடியாத காலேஜ் பையன்தான் விக்ரம். அவனுக்கு உறுதுணையாக இருந்தது ஒரே ஒரு குரல் தான், ஒரே ஒரு பொண்ணு தான். அவள் தான் திவ்யா. அவன் மனசில் இருந்த நட்பை காதலாக மாற்றினது கௌதம். இதே சமயத்தில் தான் அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணா வட்டாரத்தோட தம்பி. ஆல்ரெடி வட்டாரத்தோட தம்பிக்கும் கௌதமுக்கும் ஆகாது. இது பெரிய சம்பவமாகி கௌதமோட கையாலேயே வட்டாரத்தோட தம்பி செத்தான். வட்டாரம் அவனோட தம்பிக்கு பதிலாக டம்மியான ஆளை அனுப்பணும்னு நினச்சான் காசிக்கிட்ட. அவன்தான் வேலு. அவன்கிட்ட ஒரு கன்னை கொடுக்குறான் வட்டாரம், அவன் டம்மின்னு நினச்சி. ஆனால் வேலு கையாலேயே காசி செத்தான். திவ்யா கிட்ட லவ் சொன்ன உடனே திவ்யா அவனை விட்டு போகிற மாதிரி விக்ரம் நினைக்கிறான். ஆனால் அவனை விட்டு போகலை. அவன் எழுதின கவிதையை எல்லாரும் முன்னாடியுமே படித்தா. காசியும் வட்டாரம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அப்புறம் ஏன் காசி வட்டாரத்துக்கு துரோகம் பண்ணான்? அப்புறம் ஏன் திருப்பி 5 வருஷம் கழிச்சு ட்ரக் டீலிங்குள்ளே வந்தான்? காசி என்னதான் கூட இருந்தாலும் வட்டாரம் காசியை வச்சு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலான்னு தான் பார்ப்பான். அது அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் கபிலங்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தது. கபிலனா? இந்த ட்ரக் டீலிங்லேயே கிங்கு கபிலன் தான். அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, 5 ஸ்டார் கபிலன். என்ன 5 ஸ்டார் கபிலனா? கபிலன், சுரேஷ் இவங்க எல்லாரையும் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஆக்சிகோடன். ஆக்சிகோடன்றது கொக்கைன் இல்லை, அது ஒரு நார்மல் பெயின் கில்லர் தான். ஆனால் நிறைய இடத்துல அதை பேன் பண்ணிட்டாங்க. அந்த பேன் பண்ண டேப்லெட்டை கொக்கைனாக யூஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்க மக்கள். இப்போ இந்த கபிலை யாரும் நீ பார்க்க போகிற? தான் கபிலன். அவன் சொன்னதை மாரி எதனா பண்ணா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. சொன்னவன் அடுத்து இருக்கவே மாட்டான். கபிலங்கிட்ட இருந்து வந்த ஃபோனில் 50% கமிஷன் தரேன், ஒரு பொருளை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காசி வட்டாரானன் மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். சார், காசி தொழிலை விட்டு 5 வருஷம் ஆகுது. அப்புறம் எதை நம்பி கபிலன் திருப்பி அவனை தொழிலுக்கு கூப்பிட்றான்? அதுவும் 50% கமிஷனுக்காக. கபிலன் கூப்பிட்டதுக்கு காரணம் கௌரவம். அது அவனோட கௌரவ பிரச்சனை. காசி தொழில் பண்ண காலத்துலேருந்து சுரேஷ் அவன் கூட இருக்கான். ஆனால் இப்போ சுரேஷ் காசியும் தாண்டி மிஞ்சி போயிட்டுருக்கான். எந்த பொருளாக இருந்தாலும் சரி கபிலன் சுரேஷ் கிட்ட தான் கொடுப்பான். சுரேஷ் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரே காரணம், சுரேஷ் மாதிரி பிளான் போட இங்கே யாராலையுமே முடியாது. ஏன் காசியாலேயே முடியாது. அதனால தான் சுரேஷ் இப்போவும் வந்து கபிலன் கூடவே இருக்கான். ரவி, சுரேஷுக்கு ஃபோனை போடு. சுரேஷ், அண்ணன் கூப்பிட்றாரு. எப்போ நீங்கள் சொல்கிற இடத்துக்கு தானே நான் வருவேன். இந்த வாட்டி நான் சொல்கிறேன், நீங்கள் வா. அண்ணா, சுரேஷ் நம்மளை அவன் இடத்துக்கு கூப்பிட்றான். சரி, நாங்களே அங்கே வரோம். சுரேஷ்,
ஒரு பொருளை ஆந்திராவுக்கு ஏற்றணும். ஈஸி தான், முடிச்சிடு. ரேட்டு எப்பயும் போல தான்டா. என்ன பூசா? இந்த வாட்டி 50% ஷேரு. என்ன சுரேஷ் குரல் ஏறுது? ரிஸ்க் அதிகம்ப்பா. எவன் வேலை சொல்கிறான்னு உனக்கு தெரியாது, நீ தான் வேலை செய்கிறேன்னு அவனுக்கும் தெரியாது. இதில் நான் மட்டும் என்ன வருதா? முடிவா என்ன தான்டா சொல்கிற? 50% ஷேர் கொடுத்தா சுரேஷ் செய்வான். புரியுதா கபிலா? 5 ஸ்டார் கபிலா. சுரேஷ் திரும்ப நம்ம கையில் வரணும்னா சுரேஷ்க்கு ஈக்குவலான ஒரு ஆளை நம்ம இறக்கணும். இதுக்கு கரெக்டான ஆள் காசி தானே? காசிக்கு ஃபோனை போடு. இல்லைண்ணே, காசி பண்ண மாட்டான். ஏன்? எப்போ வட்டாரத்து கூட சேர்ந்தோன்னா அப்போலேருந்து சம்பவம் பண்ணுறது இல்லைண்ணா. தான் அவனுக்கு ஃபோனை போடுறா. காசி, நான் கபிலா பேசுகிறேன். கபிலண்ணா, உனக்கு ஒரு வேலை, ஒரு பொருளை ஆந்திராக்கு ஏற்றணும். செஞ்சு முடிச்சா 50%. ரொம்பலாம் யோசிக்காத. சரியா இல்லையா? எதா இருந்தாலும் அண்ணனை மாரி எதுவும் பண்ண முடியாது. என்னடா பண்ணுறது? அண்ணா, காசிக்கும் சுரேஷுக்கும் முன்னாடி பிரச்சனை இருக்குதுண்ணா. அப்புறம் என்ன? காசிக்கு ஃபோனை போடு. வட்டாரம் சுரேஷோட சென்டான ஒரு பொய்யை போடு. சுரேஷ்க்கும் காசுக்கும் இருக்க பிரச்சனையை கபிலன் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்க போகிறான். இந்த பாரு, நீ தான் வட்டாரத்தை அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்க. வட்டாரம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. உனக்கும் சுரேஷுக்கும் ஆவாதுன்னு தெரிஞ்சோம் அவன் எப்படி சொல்ற? வச்சிருக்கான். எங்க போனாலும் உங்க அண்ணன் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போவாரு. இப்போ உங்க அண்ணன் எனக்கு ஃபோன் அடிச்சு கேளு எங்க இருக்காருன்னு. அண்ணா, பையன்கிட்ட பேசிட்டேன், அவன் கண்டிப்பாக கால் பண்ணுவான். தோஷ்டம் பாரு. நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? நம்பிதான் அவனை காசி. இத்தனை வருஷம் என் கூட சுரேஷ் தான். அவனே வட்டாரம் கூட போய் தொழில் பண்றான். நான் நம்புறேன்ல, அதே போலதான். அப்பயே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இப்பதான் தெரிஞ்சுக்கினேன். தம்பின்னு உயிர் வரான்ல, தம்பியே ஒரு நாள் உயிரோட போறான் பார். இனிமே தான் தெரிய போகுது இந்த காசு யாருன்னு. சுரேஷ் தொழில் பண்ணுறதால ஸ்கூல் பசங்க கெட்டு போகிறாங்கன்னு மிரட்ட தான் போனான் வட்டாரம். இதை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் கபிலன். சரி, நான் கிளம்புறேன். சரி, நீ கிளம்பு. இப்படி தான் காசி வட்டாரத்துக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சான். அந்த துரோகத்தில் வேலு உள்ளே வந்தான். வேலு உள்ளே வந்ததில் காசி செத்தான் வேலு கையால். சார் செம ட்விஸ்ட் சார். வேலு காசியை கொண்டுட்டான், அதுவும் வட்டாரம் வேலை டம்மின்னு நினச்சி கொடுத்த கண்ணை வச்சியே. அன்னைக்கு வேலு தனியாக போகும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணது கௌதம். கௌதமா? கௌதம் ஏன் சார் இங்கே வரான்? ஒன்றும் புரியலையே. வட்டாரம் தம்பியை கௌதம் கொன்ன இடமும் காசியை வேலு கொன்ன இடமும் ஒரே இடம்தான். எகுர்ண்ணா, நான் சொல்லிடுவேன். வண்டி எடு, போ. இங்கே தான் நிறுத்து. திரும்பி பார்க்காம போ, இல்லைன்னா குத்திரும். கௌதம வேலு தான் காப்பாற்ற முடியும்னு அவன் நம்பினான். வா வேலு, போன வேலை என்னாச்சு? காசியை கொண்டுட்டேன்டா. என்னது, காசியை குண்டியா? டேய், வட்டார ஆளுங்க நேரம் உன்னை தேடின்னு இருப்பாங்களேடா. கொல்ல சொன்னதே அவன் தான்டா. அது வட்டாரம் கொள்ள சொன்னானா? வட்டாரத்தோட தம்பியை வேற எவனோ போட்டானா? என்னது, என்னடா சொல்ற? வட்டாரம் தம்பி யாரா கொன்னது? அண்ணா, நான் தானே வட்டாரம் தம்பி கொன்னேன். யார் அவன்? டேய், என்ன சொல்றான்? நீ எப்படா இங்க வந்த? டேய், யார் நீ? ஏய், முதல்ல அனுப்பிச்சு விட. நீ கிளம்புடா வேலு, அனுப்பிச்சு விட அவனை. ஒரே நிமிஷம் சொல்றது மட்டும் கேளுங்க, ஒரே நிமிஷம். டேய், தெரிஞ்சா சும்மா விட மாட்டான், அனுப்பிச்சு விடு. என்னன்னு கேட்போம்டா, இரு. நீ ஏன்டா இங்க வந்த? வா அண்ணா, என் ஃப்ரெண்டு விக்ரம் லவ் பண்ற பொண்ணு தானே வட்டாரம் தம்பி லவ் பண்றான். டேய், என்னடா அவனை வச்சு பேசினு இருக்க? தள்ளியே தட்டி அனுப்பிச்சு விட்ற. நீ கிளம்புடா.
சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன பண்ணுற? நான் ஃபிசியோ படிக்கிறேண்ணே. டேய் படிக்கிற பையனாண்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பணத்தை கட்டி தங்கச்சியை காப்பாற்றுவோம் வா. தங்கச்சியை காப்பாற்றிட்டோம், இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வேலு அவன் தங்கச்சியை பார்க்க வரான். ஆனால் இதுக்கப்புறம் தான் அவன் பெரிய இங்கே பிரச்சனை இரு, சந்திக்க நான் பார்த்துட்டு வரேன். வாராண்டா தள்ளிக்கோ வேறாண்ட வச்சிக்கோ கபில வாராண்டா தள்ளிக்கோ ஏ வேறாண்ட வச்சிக்கோ வாராண்டா தள்ளிக்கோ வேறாண்ட வச்சிக்கோ கபில வாரா அடிங் அண்ணன் பாட்டு கேட்டு அபி, கொண்டு வந்து ஆஃப் விடு, விடு. இதோ பாரு வேலு, நீ செய்கிற அவ்வளோதான். பொருள் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும். காசையே போட்டனாச்சடா நீ. பொருள் எடுத்துட்டு என் இடத்துக்கு வர, உனக்கு எங்கே வரணும்னு ரவி சொல்லுவான். இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். ம் 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 ஈட் 5 ஸ்டாரு, டூ நத்திங்கு. நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், புரியுதா? ஏய் அதை கொடு. ரொம்ப நேரம் அம்மா சும்மாவே நிற்கிறாங்க, அம்மா கொண்டு கொடுக்குமா? சாப்பிடுங்கம்மா. அட வாங்குங்கம்மா. ஏய் வாங்கிக்க சொல்கிறா. புடிங்கம்மா புடிங்கம்மான்ற. நான் சொல்கிறத மட்டும்தான் நீ டூ, புரியுதா? ஏய் வாப்பா, என்ன இங்க உள்ள வர வேண்டியதானே? சரி வரேன். ஹாஸ்பிட்டலில் என்னதான் ஆச்சு? கபிலன் வந்தான்டா. அவன் வந்தது தான் எனக்கே தெரியுமே, அதுக்கப்புறம் என்னாச்சு? அவன் ஒரு வேலை சொன்னான்டா, அதை நான் செய்யணுமா. என்ன வேலை? அவன் கொடுக்குற கொக்கைனை நான் ஆந்திராக்கு அனுப்பணுமா. கொக்கைனா? இல்லைன்னா குடும்பத்தை கொண்டுருன்னு மிரட்டுறான்டா. ஹலோ தம்பி, நான் சுரேஷ் பேசுகிறேன். யார் சுரேஷ்லாம் யோசிக்காத. உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குல்ல, அதை கபிலன் சொன்ன மாதிரி ஆந்திராவுக்கு ஏற்றக்கூடாது. அதை அண்ணங்கிட்ட கொடுத்துரு, புரியுதா? என்னடா ஆச்சு? யார் ஃபோனில்? யாரோ ஹலோ வேலை, காசையை போட்டு ஜாலியாக சுற்றுறாம. சரி அதெல்லாம் விடு, நம்ம தம்பியை போட்டு அவன் ஓன்ட்டு இருக்கான். நம்ம அவனை விட்டுரு, இல்லைன்னா ஒன்றை போடுவேன், அடுத்து அவனை போடுவேன். இப்போ யாரா ஃபோனில்? என்னடா யார் ஆளுங்க? என்னவா? அந்த பையன் வந்தான்ல, அவனை விட சொல்கிறாங்க. இந்தா டீ சாப்பிடு. என்னடா பண்ணுறது? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், டீ சாப்பிடு முதல்ல. அக்கா ஒரு டீ. வேலு நீ என்னடா பண்ணுறீங்க? டேய் சேது, எப்படா இருக்க? சேர் எடுத்து போடு. டேய் உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா. உட்காரு. என்ன வேலு, லைஃப்லாம் எப்படி போகுது? ஏதோ இருக்கேன்டா, லைஃப் ஏதோ போகுது. சரி அதை விட நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன பண்ணுற? எம்எஸ்சி முடிச்சிட்டேன்டா. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அழிஞ்சுன்னு இருக்கேன். ப்ராஜெக்டா? இது என்ன பேக்கில்? அதான் நான் சொன்னேன்ல ப்ராஜெக்ட்னு. இது ஒரு சொல்யூஷனு. இதில் வந்து ஒரு பேப்பர் போட்டினாக்கா அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ்லாம் கீழே தங்கிடும், பேப்பர் மட்டும் மேலே மிதக்கும். இந்த பேப்பரில் நீ எதை மிக்ஸ் பண்ணாலுமே அந்த சப்ஸ்டன்ஸ் கீழே தங்கிடும், பேப்பர் மட்டும் மேலே மிதக்கும். எந்த சப்ஸ்டன்ஸ் போட்டாலும்? நீ கண்டுபிடிச்சதா? ஆமாண்டா. சரி மச்சி, நான் கிளம்புறேன், கிளைண்ட் வெயிட் பண்ணுவாங்க. டீ குடிக்கல? இல்லைடா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. தம்பி, நான் சுரேஷ் பேசுகிறேன். யார் சுரேஷ்லாம் யோசிக்கிறது. உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குல்ல, ஹலோ வேலை, காசையை போட்டு ஜாலியாக சுற்றுறேன். அதை அண்ணங்கிட்ட கொடுத்துரு, புரியுதா? சரி அதெல்லாம் விடு, நம்ம தம்பியை போட்டு அவன் ஓன்ட்டு இருக்கான்.
இப்போ புலம்பு என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் நீ பண்ணா கொன்றுவன்றான், இன்னொருத்தவன் நீ பண்ணலைன்னா கொன்றுவன்றான், இன்னொருத்தவன் கௌதமை விட்டாதான் உனக்கு உயிரோட விடுவன்றான். கௌதமை விட்டுடுறா, அவன் எதா பண்ணிட்டு போட். எப்படிரா விட முடியும்? நான் தான் படிக்கல, என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் அழிஞ்சு போறதை என்னால பார்க்க முடியல. நான் படிக்காதனால தாண்டா நான் இப்படி ஆனேன். அவனை எப்படா விட முடியும்? அப்ப என்னதான் பண்றது? இதுக்கப்புறம் நீ என்னடா பண்ண போற? கபிலன், சுரேஷ், வட்டார ஆளுங்க இவங்களெல்லாம் தாண்டி நீ என்னதான் பண்ண போற? கௌதமை எப்படா காப்பாற்ற போற? யோசிடா, உன் லைஃப் இருக்குடா, அதை யோசி. எனக்கு இந்த காசி, வட்டாரம், கபிலன், சுரேஷ் யாரையும் தெரியாது. எனக்கு ஒன்றை மட்டும்தான் தெரியும். உன்னை தான் நம்புறேன். குழப்பத்தில் இருந்த வேலுக்கு ஒரு சரியான ஐடியா சிக்குச்சு. வா வேலு, நீ வருவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். டேய், என்னடா இவ்வளோ ஓப்பனாக எடுத்துன்னு வந்திருக்க? இதை பண்ணலன்னா கபிலன் எனக்கு கொன்றுவான் சொன்னானே. எனக்கு வேற வழி தெரியல. நீங்கள் தானே என்னை எப்படியா காப்பாற்றணும். சரி விடு, அண்ணன் நம்பி வந்துட்ட, அண்ணன் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே எதையும் நினச்சி பயப்படாத, சரியா? போ, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏய், என்னடா யோசிக்கிற? அண்ணன் சொல்கிறல்ல, போ. ஹலோ சார், ரொம்ப நாளாக கபிலனை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, அவனை முடிக்கிறதுக்கு நல்ல விஷயம் ஒன்று மாட்டிருக்குது. அவனை கூண்டோடு முடிச்சிடலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. எங்கே வரணுமா? நம்ம ஊர் வண்ணாரப்பாளையத்துக்கு வாங்க, அது என்ன விஷயம்னு சொல்கிறேன். வணக்கம் சார், இந்த நாடு எங்கே தான் சார் போயிட்டுருக்கு? நாடு எங்கேயாவது போகுது, நீ கூட்ட விஷயத்த சொல்லு. சரி, அது போட்டோம். கலெக்ஷன் ஆச்சு பரவாயில்லையா? அது ஏதோ போயிட்டு இருக்கு. நம்ம பையன் கபிலன்ட்ட ஒருத்தன் இருக்கான் சார், அவன் எடுத்துகிட்டு வந்த சரக்கு இது. அண்ணா வேலு வந்துட்டானா? வா வேலை, என்கிட்ட தான் வருவேன்னு தெரியுமே. கொடு பேக. சுரேஷ்ட கொடுத்துட்டேன். சுரேஷ்ட கொடுத்துட்டியா? அதில் இருக்க சரக்கோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? என்னடா அசால்ட்டா சுரேஷ்ட கொடுத்துறேன்றான்? அண்ணா நான் ஒரே நிமிஷம். நான் சுரேஷ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை விட்டு பிஸ்னஸை மாற்றிட்டியா? சார், ஃபுல்லாக கோலமாவோடா. சுரேஷ் கிட்ட இருந்து தப்பிச்ச வேலு கபிலன் சொன்ன வேலையை செய்ய முடிவு பண்ணான். ஆனால் பேக்கில் அந்த ட்ரக் இல்லை, வெறும் நியூஸ் பேப்பர் தான் இருந்தது. என் ஃப்ரெண்டு சொன்ன கான்செப்ட் தான். பேப்பரில் எந்த ட்ரக்கை போட்டாலும் பேப்பர் தனியாக ட்ரக்கு தனியாக பிரிஞ்சிடும். சுரேஷ் ஜெயிலுக்கு போயிட்டான். கபிலன் சொன்ன வேலையை வேலு செஞ்சுட்டான். வட்டாரமும் ஜெயிலில் இருக்கான். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது தான். வேலு, உன்னை பற்றி தான் யோசிச்சுன்னு இருந்தேன். ராமே, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்கிறா. நான் சரண்டர் ஆக போகிறேன்டா. ஏய், என்னடா பைத்தியம் மாதிரி பேசின்னு இருக்க? வட்டாரத்துக்கு இன்னைக்கு பரவல்றா. அவன் எப்படியோ அந்த பையன் கதையை முடிச்சிருவான்.
ஒரு புக்கு ஒன்று இருக்குடா, சோற்று கணக்குன்னு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சரண்ராவ் சொல்லுதா? அது இல்லடா, நீ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குடா. அதே மாதிரி அவன் தண்டனை அவன் தான் அனுபவிக்கணும். சொல்லப்போனா என் தங்கச்சி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான்டா. அவன் கொடுத்த காசுல தான் ட்ரீட்மெண்ட்டே நடந்துச்சு. அவனுக்கு நான் கொடுக்குற கணக்கு நான் தான்டா. நான் போறேன்டா. வேலு வேணாண்டா, சொன்னா கேளுடா. நான் போறேன்டா. டேய், நீ போயிட்டா குடும்பத்தை யாரா பார்த்துப்பா? நீ பார்த்துக்கோடா. வேலு வேலு சொன்னா கேளுடா. சார், ஒரு புக் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. புக்கு பேரு வெப்பசலனம் கோடையிலூர் மழை. கவியன் ஒருத்தர் தான் அது எழுதியிருக்கார். அவரை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் அதில் இல்லை. அந்த புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. எஸ், நான் சொன்னேன்ல, வெப்பசலனம் கோடையில் ஒரு மழை, அந்த புக்கு இதுதான். இந்த புக்கை எழுதுனது அப்ப அந்த கவியன் கௌதம கொல்ல பரோல்ல வெளில வரான் வட்டாரம். எல்லாம் இங்கே இருங்க, நான் வரேன். இந்தாடா, இதை போடுறா. ஆ, அவனை அங்கேயே பிடிச்சி வை. அவன் என் கையில் தான் சாகணும். நான் வரேன், வண்டி ஏறா. அண்ணா டோர்க்காண்ணா. எல்லாம் நவருங்க, ஒரு நிமிஷம் எல்லாம் நவருங்க. சார் சார் ஏஞ்சிருங்க சார். போ, தூக்குப்பா, ஒரு கை கைப்பிடி கைப்பிடிச்சு தூக்குப்பா. பத்திரம் பத்திரம். இப்போ தான் தெரியுது வேலு ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தான்ட்டு. அவன் போட்டுண்டா. இவ்வளோதாங்க லைஃபு. ஒருத்தவங்க கொல்லணும்னு வந்தவன் அவன் ஒரு உயிரை காப்பாற்றணும். எங்கேயோ இருந்த வேலு இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டு அவனோட லைஃப் மாறும்னு அவன் நினச்சிருக்க மாட்டான். ஒரு வாய் பேச முடியாத பையன் ஒரு பொண்ணால் அவனோட கவிதை ஒரு புக் அளவுக்கு வரும்னு அவனும் நினச்சிருக்க மாட்டான். இன்னும் அந்த பட்டாம்பூச்சி என்னெல்லாம் பண்ண போகுது. வேலு ஜெயிலுக்கு போயிட்டான். வட்டாரம் கௌதம கொல்லாமல் மன்னிச்சு விட்டுட்டான்.
கபிலன் திருப்பி அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதானா? போதைப்பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த கபிலன் கொல்லப்பட்டார். கபிலன் செத்துட்டானா? கொன்னது ராமா. வேலு அடுத்த கபிலனா வளர்ந்துட்டான்.